இயேசு சொல்கிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி நம்மளை நித்தியம் வரை, பரலோகம் செல்லும் வரை ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இங்கே தங்கி நீங்கள் உண்மையாய் ஜெபியுங்கள். உண்மையாய் இந்த ஊழியத்துக்கு உதவியாயிருங்கள். இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான ஐயாவுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் செயல்படுங்கள். இப்பேற்பட்ட காரியங்களை செய்வ ஆண்டவர் ஐயாவுடைய இருதயத்தில் ஏவி உங்களை எல்லாம் இங்க தங்க வைத்து ஆண்டவருடைய நாமத்தின் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை நல்கின இந்த ஊழியர்கள் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகமாய் செபியுங்கள், அதிகமாய் ஆண்டவருடைய வேதத்தை வாசியுங்கள், அதிகமாய் இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக இந்த உதவியாக இருந்து நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. அடுத்து நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான ஸ்தோத்திரம், ரோமாபுரத்திலிருந்து வந்திருக்கிறதான நேசரின் கரங்கள் பெந்தேகோஸ்தே திருச்சபையின் சேர்மன் பேராயர் டாக்டர் ஸ்தோத்திரம் அருமையான வேதராஜ் ஐயா அவர்களும் அவர்களுடைய துணைவியார் செல்லாமேரி அம்மா வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை நம்முடைய மத்தியிலே சொல்லி இவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு விசேஷித்த ஜெபத்தை செய்வார்கள். 7 நிமிடத்தில் ஐயா அவர்கள் உங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தாயும் கைவிட்டாலோ உன்னை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே உன்னை அணைத்துக் கொள்வார். மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவர் நல்லவராக இருப்பதனால தான் நம்ம நல்லா இருக்கோம். அவர் மனுஷனை போல தீமை உள்ளவராக இருந்தால் நமக்கு ஏது அடைக்கலம் பட்டணம் எங்க இல்லை. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். தெய்வத்தை மேல என்ன இருக்கணும்? விசுவாசம். இதுவரை நம்மளை காத்து
அரை வயதிலும் முதிர் வயதிலும் பலன் குன்றாமலும் சத்துவம் குறையாமலும் காக்கிறோம். ஆமே. எனக்கு என்ன வயசு இருக்கு சொல்ல? 65 வயசு. நானும் இந்த நிலையில் உள்ளவங்க தான். ஆனாலும் ஊழியத்தின் பாதையிலே இது 35 ஆண்டுகளாக கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இத்தனை வருஷம் நான் ஆண்டவர் வயதில் நானும் உலக பிரகாரம் வாழ்ந்தா என் குடும்பம் சீராக இருக்காது, நானும் மற்றவர்களை சீர்படுத்த முடியாது. ஆமே. அப்போ இருதயம் கலக்கம் வரும். இனிமையாக இருப்பது என்பது ரொம்ப துன்பத்து வரும். அந்த கலங்கின நேரம் எல்லாம் அவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கணும். ஸ்தாபனங்களுக்காக மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு பின்னிட்டு போனவர்களாம் செய்யலாம். சிவிகன் வயசான காலம் என்பது ரொம்ப நல்லது. நம்ம இளைப்பாறுகிற வயது. இந்த வயசுல என்ன பண்ணலாம்? தனியாக ஜெபிக்கலாம், ஆண்டவரோடு போராடலாம். ஆண்டவரே எழுதி போகிற ஆத்துமாக்கள் எங்கே வரலாம்? எதுக்காக இந்த ஊழியம்? எதுக்காக இந்த போராட்டம்? நம்ம ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்த இங்கே நம்ம இங்கே இருக்கிறோம் தேவ சமூகத்தில். உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் அறிந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த நாளிலே உங்களை பார்க்க ஆண்டவர் தேவ ஊழிய சபைக்கு மூலமாக எங்களை இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கிறார். விசேஷமா இந்த திராட்சை தோட்ட ஊழியத்தின் மூலமாக ஐயாவுடைய இடத்துல வந்து ஐயா பராமரிக்கிற உங்களை பார்த்து சில கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு கிருபையை இந்த நேரத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல், இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் இங்கே வந்து தங்கி கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் அவர் ஆபத்து காலத்துல நல்ல அனுகூலமான ஒரு பலனுமாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அழகான ஒரு அடைக்கலமான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களில் இந்த விசேஷித்த இந்த ஜெப கூட்டத்தில் தேவன் நம்மை முழுமையாய் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தினால இந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் வரணும். இந்த ஜெபத்தினால இங்கே இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இங்க வந்து ஜெபிக்கிற, தங்குற, சாப்பிடுற, இங்க வந்து முழங்கால் படிக்கிற, இங்க வந்து ஜெப விண்ணப்பம் கொடுக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இங்க வந்து ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் உடனே உடனே அற்புதம் செய்ய வேண்டும். ஆண்டவர் தொட்ட மாத்திரத்திலே வியாதிகள் சுகமடைந்தது. ஆண்டவர் கட்டளையிட்ட மாத்திரத்திலே அற்புதங்கள் நடந்தது. கர்த்தருடைய வல்லமை மக்கள் மீது பட்டதினாலே உடனே அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது. நோய்கள் சுகமானது. ஆண்டவர் ஜெபித்து கொடுத்த மாத்திரத்திலே 5000 20,000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதுபோல தேவன் இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க போற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் உடனே அற்புதம் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முதலாவது இந்த ஆரம்ப ஜெபத்தை ஸ்தோத்திரம் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான ஸ்தோத்திரம் ரெவரன் ஸ்தோத்திரம் ராஜ்மோகன் ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் ஆசத்தோட்ட ஊழியர்களிலே இந்த பகுதியிலே வந்து ஊழியத்தை ஜபத்தோடு ஏறெடுக்க கொடுத்த இந்த அருமையான ஜப ஊழியத்திற்காக நாங்கள் நன்றியோடு பேசுகிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற அருமை ஊழியக்காரர் கிருஷ்ணராயாவும் அவரோடு சேர்ந்து செய்கிற அனைத்து ஊழியர்களுடைய ஊழியர்களையும் இன்னும் 1000 10,000 மக்களுக்கு திராட்சை தோட்டத்தில் ஊழியத்தை போல ஆசீர்வாதமாய் முடித்து அநேக மக்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து பயன்படுத்துகிற இந்த ஊழியர்களை நாம மகிமைப்படுத்ததாக வல்லமையுடைய மகிமையான காரியங்களை தொடர்ந்து நிறைவேற்றும்படியாக நாங்கள் சபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே இந்த நாளில் நடந்து போகிற இந்த ஜப கூட்டத்தை நீர் முதல் துவங்கி இதை நடத்தி முடித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் என்று மகிமைப்படும்படியாக சபிக்கிறோம். வந்திருக்கிற அனைத்து ஊழியர்களுக்காக நாங்கள் சபிக்கிறோம். அவர் செய்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். இங்கே அடைக்கலமாக இருக்கிற அருமையான இந்த மக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கரங்களிலே இந்த குழுவை இந்த ஊழியை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் நலப்படுத்தும் வழிநடத்தும். இயேசுராஜாவுடைய ரத்தம் என்றும் ஜெயம் என்பதை கூட நாங்கள் விசுவாசித்து இயேசுராஜாவின் இன்ப நாமத்திலேயே நன்றியோட நாங்கள் ஸ்தோத்தரித்து தாழ்மையோட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தூத்துக்குடி பக்கத்திலிருந்து, சென்னை மாவட்டத்தின் பக்கத்திலிருந்து, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம் அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் 2 பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இங்கே கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. இங்கே கொஞ்சம் அங்கே முன்னாடி தள்ளி வந்துடுங்க. முன்னாடி கொஞ்சம் தள்ளி, ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இணையாவே கலக்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, இணையாவே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு
இல்லை நான் உன்னை என்றும் இல்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன்